சித்ரா பௌர்ணமிக்கு நான் வந்து கலந்த சாதம் செஞ்சுருக்கேன். இது வந்து கதம்ப சாதம், எல்லா காயும் போட்டு கதம்ப சாதம் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நெல்லிக்காய் ரைஸு, கர்ட் ரைஸு, கேசரி செஞ்சுருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன முடியுமோ நம்ம செஞ்சு வைக்கலாம். அதாவது புளி சாதம், லெமன் ரைஸு என்ன முடியுமோ நம்ம வந்து செஞ்சு வைக்கலாம். காலையில் விரதம் இருந்தால் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம படைச்சிட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் வந்து பிழிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுக்கும் ஏலக்காவும் தட்டி போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபுல் வீடியோ லிங்க் வேணால் நான் வந்து பின் பண்ணுறேன், வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு கலந்த சாதம் செஞ்சுருக்கேன். நம்மளால் என்ன முடியுமோ செஞ்சு வைக்கலாம். இது வந்து எல்லா காயும் போட்டு கதம்ப சாதம், அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் ரைஸு, கர்ட் ரைஸு, கேசரி. இன்றைக்கி வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் லெமன் பிழியணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் சுக்கு ஏலக்காவும் தட்டி போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் வந்து பின் பண்ணுறேன், வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம்.